ஒரு சூப்பர் டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடலை மாவு கொஞ்சம் போட்டு இந்த பச்சை வாசனை வரைக்கும் போகிற வரைக்கும் கிண்டிட்டு கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டு நல்லா கலந்து தனியாக எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் தயிர் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்க கடலை மாவு சில்லி ஒன்றா சேர்த்துட்டு அதோட மஷ்ரூம்ஸ், இது வந்து ஆயிஸ்டர் மஷ்ரூம்ஸுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மஷ்ரூம்ஸு. அதை போட்டு நான் மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப நேரம் மேக்னேட் பண்ண வேண்டாம், நம்ம வதக்கிற டைம் வரைக்கும் இருந்தாலே போதும், ஒரு 5 மினிட்ஸு. முடிஞ்சப்புறம் நான் அதே கடாயில் அந்த மஷ்ரூமை போட்டு லைட்டாக சாட்டே பண்ணேன். லைட்டாக மஷ்ரூமில் எண்ணெய் விடணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஏற்கனவே எண்ணெய் விட்டு தான் வதக்கியிருக்கோம். ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கிரேவிக்கு தேவையான சால்ட்டை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மல்லித்தூள், சீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஸ்லைட்டாக விட்டோம்னா கொஞ்சம் நல்லா எண்ணெய் விடும். அந்த ஸ்டேஜில் கஸ்தூரி மேத்தி நசுக்கி கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே சிம்மில் விட்டுடலாம். அதை எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு அடுத்த பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிறதுக்கும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை போனப்புறம் ஒரு 2 தக்காளி மிக்சரில் ஜூஸ் எடுத்துகிட்டு அதையும் கொட்டிட்டு லைட்டாக உப்பு போட்டுட்டு நல்லா சுண்டுற வரைக்கும் விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கோம்ல மஷ்ரூம் கிரேவி, அது இதில் போட்டுட்டு பார்த்துட்டு உங்களுக்கு காரம் பத்தலைன்னா கொஞ்சம் காரமாக கரம் மசாலாவும் போட்டுட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 5 மினிட்ஸில் எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு அழகாக ரெடி ஆகிடும். பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சப்புறம் மேலே கொத்தமல்லியை தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். ரைஸுக்கும் போகும், சப்பாத்திக்கும் ஒரு அல்டிமேட் காம்பினேஷன். சப்ஸ்கிரைப் ஃபார் சச் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்.